குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இயக்குனர் எம் பாரதி ராஜா உடல்நிலை சரியில்லாம சமீபத்தில் உயிரிழந்தது மக்கள் பலரையும் சோகத்தில் அழுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அவர் பிறந்த ஊரான தேனியில அரசு மரியாதையோட அவரோட இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. இந்த சடங்குல பாரதி ராஜா அவர்களுடைய மருமகள் நந்தனா மற்றும் மகள் ஜனனிக்கு இடையில ஏற்பட்ட சண்டை மக்கள் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பாரதி ராஜா அவர்களோட 500 கோடி சொத்தை பிரிக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் அவரோட இறுதி சடங்குல பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. சில மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் இந்த பிரச்சனையை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் உயிரோட இருக்கும்போதே இந்த சொத்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதனாலதான் மனோஜ் மற்றும் பாரதி ராஜா பேசாம பிரிஞ்சிருந்தாங்க. மனோஜும் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. இதனால சொத்து பிரிக்கிறதுல பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. இப்ப பாரதி ராஜா அவர்களும் உயிரிழக்கவே பாரதி ராஜாவோட மகள் ஜனனியே மொத்த சொத்துக்களையும் அபகரிக்க பாக்குறாங்க. முறைப்படி மனோஜ் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்தை சேர விடாம தடுக்கிறாங்க. இப்போ மனோஜ் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுல இருந்தும் வெளியே அனுப்புறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு வரதா தகவல் வருது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்படி பாரதி ராஜா மகள் மற்றும் மருமகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில பாரதி ராஜா அவர்களோட தம்பி ஜெயராஜ் சமீபத்துல கொடுத்த இன்டர்வியூல இந்த பிரச்சனைகள் பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோசியல் மீடியால ஏதேதோ பேசுறாங்க, எங்க குடும்பத்தை பத்தி தெரியாம பலரும் பொய்யான தகவல்களை பரப்புறாங்க, 1000 கோடி சொத்துக்காக சண்டை நடக்கிறதா சொல்றத கேட்கும் போது வருத்தமா இருக்கு. எங்க குடும்பத்தை எதுக்கு இப்படி சிதைக்கணும்? என்னோட அண்ணன் பாரதி ராஜா உயிரோட இருக்கும் போதே சொத்துக்களை பிரிச்சுட்டாரு. மகளுக்கு ஒரு பங்கு, மருமகளுக்கு ஒரு பங்கு, மனைவிக்கு ஒரு பங்குன்னு சரியா பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதனால இப்ப சொத்துக்காக சண்டை போட வேண்டிய தேவையே இல்ல. அண்ணி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க பங்கு அவங்க கிட்டேயே தான் இருக்கும். அவங்களும் மறைஞ்சதுக்கு அப்புறம் சட்டப்படி அது 2 பங்கா பிரியும். இதை தவிர்த்துட்டு மக்கள் கற்பனையான கதைகளை உருவாக்கி பேசுறாங்க அப்படின்னு பாரதி ராஜா அவர்களோட தம்பி ஜெயராஜ் ரொம்ப மனமுடைஞ்சு பேசி இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.